வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி சட்னி நிறைய பேர் செய்வாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் இது ஒரு விதமாக செய்ய போகிறேன். நான் பச்சையாக தான் செய்ய போகிறேன், எதுவும் வதக்கெல்லாம் போகிறது கிடையாது. நான் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். இப்போது இது வந்து அதிகமாக இருக்கணும், தேங்காய் குறைவாக இருக்கணும். எப்போவுமே கொத்தமல்லி தான் அதிகமாக இருக்கணும், சரிங்களா? நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அரை கப் தேங்காய் எடுத்துருக்கேன், ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக என்ன தேவைன்னா புளி தான் தேவை. ஏன்னா கொத்தமல்லி சட்னி கொஞ்சம் கசப்பாக இருக்கும். புளி சேர்த்திங்கன்னா தான் அதனோட கசப்பு தன்மை போய் புளிப்பு தன்மை நமக்கு தெரியும். அதனால தான் நாம் புளி சேர்க்குறோம். வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது முதல்லையே நாம் கொத்தமல்லியை போட்டுறக்கூடாது, ஏன்னா அடியில் அப்படியே மிக்சியோட சூடால் என்ன ஆகும்னா அப்படியே சிக்கிக்கும். ஃபஸ்ட்டு நாம் பொட்டுக்கடலையை போட போகிறோம். பொட்டுக்கடலையை போட போகிறோம். அதுக்கு பிறகு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாய் சேர்க்குறேன், அதை உடச்சி சேர்க்குறேன். இப்போ நாம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் சால்ட்டு தான் சேர்க்குறேன், நீங்கள் கல்லுப்பு இருந்தாலும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு புளி சேர்க்கணும். நான் புளி எப்பவுமே புளி கரைசல் தயார் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா சட்னிக்கு அப்போதைக்கு இங்கே வந்து ஸ்னோலாம் இருக்கனால புளி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், அரைப்படாது. அதனால் நான் கரைச்சி வச்சுருக்க புளியை ஒரு கரண்டி விட்டுடுறேன். இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலே பரவலாக கொத்தமல்லியை சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போ இதை சேர்த்துட்டு நாம் இதை மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா தான் சட்னி நல்லாயிருக்கும், மிக்சி சூடும் ஆகாது. பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். இந்த கொத்தமல்லி சட்னிக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துருங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாவோ இல்லை 2 3 அது உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது தாளிச்சிடுறேன். நல்லா சுருந்ததும் நாம் இதை சட்னியில் கொட்டிடலாம். அதே மாதிரி மிக்சியில் அரைச்சி பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம தாளிச்சதை கொட்டிட்டு நம்ம அதை கலரக்கூடாது. எப்போ சாப்பிட்றோமோ அப்போ கலரணுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு, அந்த கொத்தமல்லியோட டேஸ்ட்டு எல்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ தாளித்து மட்டும் இதில் நாம் கொட்டிடலாம். சாப்பிடும் போது கலக்கிக்கலாம். தாளித்து கொட்டியாச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இதை நல்லா கலக்கிட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், கொத்தமல்லி சட்னி ஆனியன் தோசை ரெடி. இதுக்கு இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இட்லிக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.